கண்டி மாத்தளை மாவட்டங்களில் பலர் மாயம் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை மற்றும் ஒரு தகவலை தருகிறது. சீரற்ற காலநிலை காரணமாக கண்டி மாவட்டத்திலும் நேற்று தினம் உயிரிழப்புகள் பதிவாகியதோடு மண் சரிவு, வெள்ளம் உள்ளிட்ட பல்வேறு அனர்த்த சம்பவங்களும் பதிவாகி இருக்கின்றன. கண்டி மாவட்டத்தில் அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14 உயர்ந்ததோடு பலர் காணாமல் போயிருக்கிறார்கள். கண்டி ஹசலக்க யஹங்கல மலைப்பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி உயிரிழந்த 7 பேரின் சடலங்கள் நேற்று மதியம் வரையில் மீட்கப்பட்டதோடு மேற்படி மண்சரிவில் சிக்குண்டு 21 பேர் காணாமல் போனதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்திருக்கின்றது. இதனையடுத்து மண்சரிவில் சிக்குண்டோரை தேடும் பணிகளுக்காக இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டதோடு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கடும் மழை காரணமாக கண்டி நகரின் பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியது. குறிப்பாக கண்டி கெட்டம்பே நகரம், பேராதனை புகையிரதம், மேம்பாலம், கண்டி புகையிரத நிலையம், பேராதனை பல்கலைக்கழக வளாகம் என நகரின் முக்கியமான பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன. அதேவேளை கண்டி, அக்குரணை, மாவனெல்லை, கம்பளை உள்ளிட்ட பல பகுதிகளிலும் நேற்று தினம் வெள்ள அனர்த்தங்கள் பதிவாகியிருந்தன. பேராதனை பல்கலையின் மாணவர் விடுதிகளில் சில பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ள அபாயம் காரணமாக மறு அறிவித்தல் வரை பேராதனை பல்கலைக்கழகத்தை மூடுவதற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானம் எடுத்திருக்கின்றது. அதேவேளை மண்சரிவு, வெள்ளம் உள்ளிட்ட அனர்த்தங்கள் பதிவானதால் கண்டி நகருக்கான பிரதான பாதைகளில் போக்குவரத்து தடைபட்டிருக்கிறது. கண்டி பண்விளை உளுகங்கை பகுதியில் நேற்று முந்தின இரவு மண்மேடு வீடொன்றின் மீது சரிந்து விழுந்ததில் 2 பலியானதோடு ஒருவர் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். புசல்லாவை ரட்டப்பாதை சங்குவாரி மேற்பிரிவில் வீடொன்றின் மீது கட்பாறை விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 காணாமல் போயிருக்கிறார்கள். நேற்று மதியம் வரை இவர்கள் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் காணாமல் போனவர்கள் பாறைக்குள் அகப்பட்டு என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் இரட்டைப்பாதை நகருக்கு அருகிலுள்ள பிரதான வீதி வெள்ளத்தால் மூழ்கியது. அதேபோன்று கண்டி, மாத்தளை, மடவளை, வத்தேகம போன்ற இடங்களுக்கு சென்ற பொதுமக்கள் பலரும் நேற்றைய தினம் பதிவான அனர்த்தங்கள் காரணமாக தமது இருப்பிடங்களுக்கு திரும்பிச் செல்ல முடியாமல் பாரிய அசௌகரியங்களுக்கு எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பலரும் வத்தேகம பேருந்து நிலையத்திலேயே இரவு பொழுதை கழிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கண்டியில் இருந்து ஹந்தானை வழியாக கலகா செல்லும் பாதையின் 5ஆம் கட்டை பகுதி முழுமையாக தாளிறங்கியிருக்கிறது. கபரகல, மடுல்களை, அதேபோல பம்பரல்லை, கோமரை, பெத்தேகம, நக்கில்ஸ் போன்ற பகுதிகளில் உள்ள தோட்டப்புறங்களில் பல வீதிகள் மண் சரிவுகள் ஏற்பட்டதோடு போக்குவரத்தும் தடைபட்டிருக்கிறது. கடும் மழை காரணமாக அதிக வெள்ளப்பெருக்கினால் மாத்தளை முருகாகந்த பாலம் நேற்று இடிந்து விழுந்திருக்கிறது. எனினும் தெய்வாதீனமாக உயிரிழப்புகள் எவையும் பதிவாகவில்லை. முருகாகந்த பாலத்தை அண்மித்த பகுதியில் இருந்த குடியிருப்பாளர்கள் வெள்ள அபாயம் காரணமாக ஏற்கனவே பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டதால் அங்கு உயிராபத்துக்கு எதுவும் ஏற்படவில்லை. அதேவேளை ரத்தோட்டை, அலகொல்லாமட உடகம பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவில் 3 பலியானதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இதேவேளை கேகாலையில் விளக்கோப்பீட்டியில் உள்ள தேதுகல பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 12 பேர் காணாமல் போயிருப்பதாக போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். அதேபோல நாவலப்பட்டி பகுதியிலும் பலத்த பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது தொடர்பான செய்தியும் பத்திரிகையில் வந்திருக்கிறது. நாவலப்பட்டியில் பச்சிலம் குழந்தை உட்பட 3 உயிரிழப்பு என்பதாக இன்றைய தினம் அந்த செய்தி வந்திருக்கிறது. நாவலப்பட்டி பழைய ரயில் பாதைக்கு அருகில் அமைந்திருந்த வீடொன்றின் மீது நேற்று காலை ஏற்பட்ட மண்சரிவில் குறித்த வீட்டில் வசித்த 2 பெண்களும் 3 மாத குழந்தையும் உயிரிழந்திருப்பதாக நாவலப்பட்டி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். நாவலப்பட்டி பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் அந்த வீட்டின் பின்பகுதியில் இருந்த மண்மேடு இடிந்து வீடு முழுவதும் மண்ணில் புதைந்திருப்பதாக போலீசார் மேலும் தெரிவித்தார்கள். சம்பவ இடத்துக்கு விரைந்த கிராம மக்கள் மற்றும் நாவலப்பட்டி போலீஸ் அதிகாரிகள் இணைந்து குறித்த நபர்களை மீட்க பெரும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனினும் 3 காப்பாற்ற முடியாமல் போனதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். மோசமான காலநிலை காரணமாக நாவலப்பட்டி பகுதியில் சுமார் 50 குடும்பங்கள் பாதுகாப்பான தங்குமிடங்களுக்கு இடம்பெற்றிருப்பதாக பிரதேச செயலாளர் ரம்யா ஜெயசுந்தர் தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று நேற்று தினம் நாவலப்பட்டி கிணிகத்தேனை பிரதான வீதியில் பாரிய அளவில் மண்மேடு சரிந்து விழுந்திருக்கிறது. இதனால் அவ்வீதியூடாக பயணித்த வாகனங்கள் திரும்பிச் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டதோடு பொது போக்குவரத்தில் பயணித்த மக்கள் கடும் மழைக்கு மத்தியில் பாரிய அசௌகரியங்களை அங்கு எதிர்கொண்டிருக்கிறார்கள்.